பாலச்சந்திர சார் ஒரு பாயிண்ட் சொன்னாரு என்னன்னா வந்து இந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கணும் இந்த கோயில் அப்படின்னு ஒரு கடவுள் இப்படி அப்ப நான் என்ன கேட்கிறேன் பயணிகளை மட்டும் தான் பஞ்சாமிரதம் இருக்கு நீ திருச்செந்தூர்ல பஞ்சாமிரதம் கொடுக்கலாமே ஏன் யாரும் உங்களை தடை பண்றாங்க ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் ஒப்பீடு வந்து சரியா இருக்கணும். பஞ்சாமிரதம் வந்து பழனியில தான் பண்ணோம், வேற கோயில பண்ண முடியுமா அப்படிங்கிறதும், கல்வி வந்து இவங்களுடைய பணத்தை வச்சு இன்னொரு இடத்துல ஆனா அவங்களுடைய நிர்வாக கட்டுப்பாட்டுல கல்வி நிறுவனங்கள் நடத்துறது எப்படி ஒண்ணாகும்? இப்ப நீங்க பள்ளியில தான் பஞ்சாமிரதம், அதனால வேற இடத்துல பஞ்சாமிரதம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்றீங்களா? வேற இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அதனால இந்த ஒப்பீடே வந்து சரி கிடையாது. நீங்க ஒரு கால பூஜைக்கே வழியிடாத கோயில்கள் 17,000 இருக்கு. அதுக்கே நீங்க இன்னும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க வந்து அதுக்கு வந்து நிதி ஒதுக்கிறதுக்கு உங்களால முடியல. கிராம கோயில் பூசாரிகளுக்கு பென்ஷன் கொடுத்ததே திமுகவும் அண்ணா திமுகவும் தான். அதை உயர்த்துறாங்க மாத்தி மாத்தி. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல அதுல பென்ஷன் வாங்குறாங்க. அப்ப அந்த கிராம கோயில் பூசாரிகளுக்கு நீங்க 4 லட்சம் ரூபாய் பென்ஷன் இருக்கு. அப்ப இவங்களுடைய பார்வையில பார்த்தா அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு அறநிலையத்துறையில ஊழியர்களே இல்லையே. அப்ப எந்த ஒரு திட்டம் அரசு நிறைவேற்றினாலும் அதுல அந்த துறை சார்ந்து பயன்பெறுபவர்கள் இருந்தால் அது வரவேற்கப்பட வேண்டிய திட்டம் தானே தவிர அதை வந்து நம்ம விமர்சனம் பண்ணி அதுல அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு ஒன்றும் இல்ல. கருத்து வந்து திரும்ப தான் சொல்றேன், குளத்தூர்ல ஆரம்பிக்கிட்டோம், பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ல ஆரம்பிக்கிட்டோம். அது வரைக்கும் கபாலீஸ்வரர் கோயில்ல இப்ப வச்சிருக்கிற டெம்பரரி ஸ்ட்ரக்சர் ஏன் மயிலாப்பூர்ல ஆரம்பிக்கலாம்? பேசிக்கா தான் நான் கேட்கிறேன். நீங்க அங்க கொடுக்கிற வாடகையை கபாலீஸ்வரர் கோயில் சொந்தமான இடம் மயிலாப்பூர் இருக்கிற இடத்துல ஆரம்பிக்கலாம். முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. என்னால முடியல. முடியாதியா? நான் திரும்பவும் கேட்கிறேன், ஒருத்தர் காணிக்க போடும்போது இந்த காரியத்துக்காக தான் காணிக்கைன்னு சொல்லி சொன்னாரா? அப்போ எந்த காரியமும் அவர் சொல்லாம இருந்திருந்தா, கடவுள் வந்து எப்படி அன்பே உருவானவர், அன்பே சிவம். அப்ப அவர் என்ன நினைப்பாரு? அந்த இதுல எஜுகேஷன் டென்சிட்டி வந்து கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துல எக்கச்சக்கமா இருக்கு. அந்த எஜுகேஷன் டென்சிட்டி இல்லாத இடத்துக்கு போகணும், எங்க கம்மியா இருக்கோ அங்க வந்து வசதி கொடுக்கணும் தான் கடவுள் நினைப்பார். அதை விட்டுட்டு வேற மாதிரி பேசுறது வந்து என்ன அர்த்தம்?